MSK Mindset Knowledge. Dear friends, அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றம். பொதுவாக இன்றைக்கி வேணும்னு சொல்கிறவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அதிகப்படியான பேர் எனக்கு இது வேண்டாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை மாற்றி நம்பிக்கை என்பது கனவின் அடிப்படையில் நம்பிக்கை செயல்படக்கூடியதும் என்பதை உணர்த்திய அப்துல் கலாம் அவர்கள் நினைவிடத்தில் நாங்கள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே மாதிரி அப்துல் கலாமுடைய ஒரு கோட் ரொம்ப பிரபலமாக அதில் போட்டிருந்தாங்க. அந்த விஷயம் என்னென்னா, இறைவன் அல்லது ஆண்டவன் சோதிப்பது புத்திசாலிகளை மட்டும்தான். ஏன் தெரியுமா? புத்திசாலிகள் மீண்டும் புத்தியை சாதுரியமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் புத்திசாலிகளை இறைவன் சோதிக்கிறான் என்ற வார்த்தையை வெளியிட்டிருந்தார். ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு இடமும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நமக்கு பிரதிபலிக்கிறது. மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகளிலிருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆன்மாவுக்குள் நுழைந்து அவனை வெளியே கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ராக்கெட்டாக மாற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வெல்னஸ் டூரிசம் என்கின்ற உளவியல் சுற்றுலாவை உருவாக்கியுள்ளது. பொதுவாக சுற்றுலா அப்படின்னாவே ஒரு இடத்தை பார்த்து சுற்றிவிட்டு அந்த இடத்தில் தங்குகிறோம். அதாவது பொழுதை கேளிக்கை என்ற என்டர்டெயின்மெண்ட்டில் தான் கழித்து கொண்டிருக்கிறோம். அதில் கல்வி சார்ந்த கற்றல் நடைமுறையில் உள்ளதா அல்லது கற்றல் நிகழ்கின்றதா என்றால் அது இல்லை. ஆனால் எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் டூரிசம் என்பதற்கு பல்வேறு வரையறைகளை உருவாக்கியுள்ளது. பொதுவாக ஒரு இடத்தை சென்று பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த நிகழ்வுக்கான முதன்மை மனித காரணம் என்ன, சமூக காரணம் என்ன, வரலாற்று காரணம் என்ன என்பதை அந்த சுற்றுலாவோடு இணைந்து அதை கற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்துதான் இந்த சைக்கலாஜிக்கல் வெல்னஸ் ஸ்டோரிஸை உருவாக்கிறோம். பொதுவாக இன்றைக்கி ஒரு டூர் போகிறோம் அப்படின்னாவே அந்த டூரில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும், அதாவது ஒரு குடும்பம் மட்டுமே அந்த நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டு வருகிறது. இதில் மனித தொடர்புகள் நடைபெறுகிறதா என்று சொன்னால் நடைபெறவே இல்லை. ஆனால் ஒரு குழுவில் ஒரு 10 குடும்பத்தை சார்ந்தவர்கள் இணையும் பொழுதுதான் அங்கு உறவு சிக்கல், பழக்க வழக்க சிக்கல் ஏற்படுகிறது. ஒரு சிலர் தன்னுடைய குழந்தையை மட்டும் முதன்மைப்படுத்தி கொண்டு அந்த குழந்தை மற்ற குழந்தைகளோடு விளையாடும் பொழுது அல்லது வேறு வார்த்தைகள் பேசும் பொழுதும் கூட கட்டுப்பாட்டை உருவாக்கி அந்த குழந்தையை தனிமைப்படுத்தி தன்னுடைய குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, யாரும் பேசிவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் குழந்தைகளை பாதுகாப்பு வளையம் என்ற பெயரில் சுருக்கி விடுகின்றனர். இன்னும் ஒரு சிலர் பிறரோடு இணைந்து செயல்படும் தன்மை குறைபாடு உள்ளவர்களாகவே இருக்காங்க. அவங்க அடுத்தவங்களோடு இணைந்து பேசுவது, இணைந்து சாப்பிடுவது, அவர்களோடு ஒரு காட்சியை பார்த்து இன்புறுவதும் கூட பிடிக்கிறதில்லை. கேட்டால் எனக்கு இது பிடிக்காது என்று விலகிவிடுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் டூர் அல்லது வெளியே சுற்றுலா என்று சொன்னாலே உணவு பண்டங்களையும் உணவு சார்ந்த அதை சாப்பிடுவதிலேயே அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து விடுகின்றனர். ஆனால் இந்த டூரிசம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்ற உளவியல் உண்மையை பார்க்கும் பொழுது ஒரு ஆன்மீக ஸ்தலமாக இருக்கலாம், அல்லது வரலாற்று சின்னமாக நினைவிடமாக கூட இருக்கலாம். அங்கு ஆன்மீகத்திற்கு ஏன் செல்கிறார்கள், அந்த ஆன்மீகம் எதை போதிக்கிறது, அந்த ஆன்மீகம் உருவானதுக்கான மனித காரணம் சமூக காரணம் என்ன என்பதை ஆய்வு செய்யாமலோ அல்லது அதை பற்றி கற்றல் இல்லாமலோ அல்லது கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமலோ அதை ஒரு இடமாகவும் காட்சியாகவும் மட்டுமே பார்க்கிறார்களே தவிர அதில் என்னென்ன மறைந்த உண்மைகள் இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள, சொல்லிக் கொடுக்க, அதை பற்றி விளக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டுதான் இந்த உளவியல் ரீதியாக வெல்னஸ் டூரிசம் என்பதை உருவாக்கியுள்ளோம். ஆக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இருப்பிடத்தில் இருக்கும் பொழுது அந்த இருப்பிடத்தில் உள்ள மனிதர்களோடு மட்டும்தான் தொடர்பு கொள்கிறார்கள். அதுவும் அந்த தொடர்பு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்கிறது. ஆனால் அதே ஒரு 20-30 குடும்பங்களோ அல்லது 10 குடும்பங்களோ ஒரு குழுவாக செல்லும் பொழுது அந்த குழுவுக்குள் என்னென்ன உராய்வுகள் ஏற்படுகிறது, முரண்பாடுகள் ஏற்படுகிறது, இவர்களுடைய பேச்சு திறமை எப்படி இருக்கிறது, இவர்கள் தன்னை மட்டும் எப்படி மையப்படுத்துகிறார்கள், பிறரோடு இணைந்து செயல்பட முடியாமல் தன்னை எப்படி விலக்கிக் கொள்கிறார்கள், அல்லது தன்னுடைய குழந்தையும் தன்னுடைய சார்ந்தவர்களை மட்டுமே முதன்மைப்படுத்தி கொண்டு பிறருக்கு
மதிப்பளித்து அவர்களோடு இணைந்து செயல்படாமல் தன்னைத்தானே முடக்கிக் கொள்கிறார்கள் என்பதை புரியக்கூடிய வாய்ப்பாக இந்த வெல்னஸ் டூரிசம் இருக்கிறது. ஆக ஒவ்வொரு நடத்தை சிக்கலுக்குமான மூலக்காரணம், மூளை காரணம், சமூக காரணம், கற்றல் காரணம், திறன் காரணம் இவற்றை கண்டறிந்து அதை நிவர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த வெல்னஸ் டூரிசம். இது ஃபேமிலி வெல்னஸ் டூரிசம், கார்ப்பரேட் வெல்னஸ் டூரிசம், அதே போல் ஸ்டூடெண்ட் வெல்னஸ் டூரிசம், இப்படி பல்வேறு பிரிவுகளில் எங்களுடைய நிறுவனம் உருவாக்கியுள்ளது. இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு இடம் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த மிகப்பெரிய விஞ்ஞானி அப்துல் கலாம், டாக்டர் அப்துல் கலாம் சார் அவர்கள் பிறந்த இடம். அதேபோல் அவர் விதையாக புதைக்கப்பட்ட, விதையாக பூமிக்கு உள்வாங்கப்பட்ட இடமும் இதுதான். ஆகவே அப்துல் கலாம் என்கின்ற ஒரு மனிதர் மண் மனிதர், விண் மனிதராக மாறுவதற்கு கடினமான உழைப்பில் ஏற்பட்ட அவமானம், தோல்வி இவற்றையெல்லாம் தாங்கி எவ்வாறு ஒரு விண்கலம் வயிறறிய மேலே சீறி பாய்கிறதோ அதேபோல் இவர்களும் பல்வேறு கஷ்டங்களை தாங்கி கொண்டு அந்த கஷ்டத்தை பெரிதுபடுத்தாமல் நோக்கத்தை பெரிதுபடுத்தி வாழ்ந்ததனால் இன்று மண்ணுலகம் போற்றும் விண்ணுலக மனிதராக டாக்டர் அப்துல் கலாம் என்றென்றும் நினைவில் உள்ளார் என்பதை விளக்குவதற்காகவே இந்த வெல்னஸ் டூரிசம் மூலமாக ஒரு சுற்றுலாவை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். MSK Mindset Knowledge. MSK Life Clinic Foundation.